கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் இல்லையா 2ஆம் உலகம் முதல் பாகம், அதில் தேவனுடைய திட்டம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் உலகத்தில் ஒரு ராஜ்யத சந்ததி வந்துருச்சு. தேவபக்தியுள்ள சந்ததி வரணும்னு தேவன் என்ன செய்தார்? ஆதாமை உருவாக்கினார். ஆனால் அந்த முதல் உலகத்தில் ஒரு ராஜ்ய சந்ததி வந்துருச்சு. இப்போ 2ஆம் உலகத்திலேயாவது தெய்வபக்தி உள்ள சந்ததி வந்துதா இல்லையா என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கலான்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அதில் பார்க்கும்போது பாருங்கள், மெய்யாகவே தேவன் 2ஆம் உலகத்தில் ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்து ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச பரீட்சை வச்சு, அந்த பரீட்சையில் அவரை ஜெயிக்க வச்சு, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாச குடும்பத்திற்கு அல்லது ஒரு தெய்வபக்தி உள்ள சந்ததிக்கு ஒரு தகப்பனாக தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்ததை கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஸோ விசேஷமாக ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொன்னார்? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தைப் போலவும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு தராசில் ஆதாமையும் ஆபிரகாமையும் வச்சோம்னா, இப்போ முதல்ல ஆபிரகாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்ன செய்ய தவறினாரோ, தேவனை விசுவாசிக்க தவறினார். ஆபிரகாம் முற்றிலும் தேவனை விசுவாசித்தார். அதனால் ஆபிரகாமிலிருந்து இப்போ ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வெளியே வரப்போகுது. இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி எப்படி வெளிவருங்கிறத சொல்கிறா பாருங்க. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னார். கவனிங்க, இதுதான் 2ஆம் உலகத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனம். ஆபிரகாமிலிருந்து 2 சந்ததி வெளியே வருவாங்க. கவனிக்கிறீங்களா? 2 சந்ததி வெளியே வருவாங்க. ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருப்பாங்க, ஒரு சந்ததி கடற்கரை மணலை போல் இருப்பாங்க. ஸோ இந்த 2 சந்ததி வருவதுக்கு தான் 2ஆம் உலகம் இப்போ ஓடிட்டுருக்கு. இந்த 2ஆம் உலகம் அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கிய அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ இந்த 2 சந்ததி வந்துட்டாங்கன்னா, உன் சந்ததிக்குள், அந்த 2 சந்ததி வர்றாங்க இல்லையா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அப்போ 3 காரியங்கள் நடக்கணும். இப்போ இந்த 2ஆம் உலகத்தில் கவனிக்கிறீங்களா, 2ஆம் உலகத்தில் 2 சந்ததி வெளிவரணும். ஆபிரகாமிலிருந்து ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்கணும், இன்னொரு சந்ததி கடற்கரை மணலாக இருக்கணும், மணல் மாதிரி ஒரு சந்ததி. அது என்னங்கிறது இப்போ வேலைக்கு பார்க்கலாம். இந்த 2 சந்ததி வருக்கு தான் 2ஆம் உலகம். 2 சந்ததி வந்துருச்சுன்னா உன் சந்ததிக்குள், அதாவது இந்த 2 சந்ததிக்குள்ள பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆணையிட்டு கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? இதை கேட்டோன்னே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது இப்போ எதிலிருந்து நிறைவேறுதுன்னா, ஈசாக்கை பலி கொடுத்த ஒரு மகா பெரிய தியாகம் மற்றும் விசுவாசம், இதிலிருந்து தேவனுடைய திட்டம் அப்படியே மேலே வருது. இருந்தாலும் ஆபிரகாம் விசுவாச மாதிரி நம்ம விசுவாசிக்க முடியுமான்னு சொல்லி கவனிக்கும்போது இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம் விசுவாச மாதிரி நம்மெல்லாம் விசுவாசிக்க முடியுமான்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தை ஆபிரகாமிலிருந்து இப்போ என்ன செய்கிறார்னா, அவர் ஆரம்பிக்கிறத கவனிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரொம்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப சூப்பர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனாக. இப்போ பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆதாம் இல்லை, இப்போ யாருன்னு சொல்லிட்டார்? இப்போ நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆயிட்டார் ஆபிரகாம். ஏன்னா இன்றைக்கும் நம்ம எல்லாருமே விசுவாசத்தின் மூலம்தான் தேவனிடத்தில் போகிறோம். ஆண்டவருடைய வசனங்களை விசுவாசிக்கிறது மூலம் தான் அவர்கிட்ட போகிறோம். அதனால தான் சபையில் விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை நம்ம வந்துட்டோம்னாலே நமக்கு யார் தகப்பன்? ஆபிரகாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் விசுவாசம்னு ஒன்று வச்சா ஆபிரகாம் மாதிரி விசுவாசிங்க, இல்லைன்னா விசுவாசிக்காமல் போயிடுங்க. அதுதான் அவனுடைய அர்த்தம். இப்போ பாருங்கள், தகப்பனானான்னு சொல்லிட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை,
அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் நினைக்காம இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இப்போ அவருக்கு விசுவாசம்னா என்ன அர்த்தம்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் துளி கூட இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் 21 வசனம் வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீ முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவனானார். எப்படி தெரியுங்களா தேவனை மகிமைப்படுத்தினார்? கையை ஓங்கினார். நான் வெட்டுவேன், பலி கொடுப்பேன், ஆனால் இப்போவே இவனை உயிர் கொடுத்து எனக்கு தேவன் கொடுத்துருவார். ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். பார்க்காமையே விசுவாசிச்சார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு தகப்பனாயிட்டார். சரி, இதை நம்ம பார்த்துட்டு அப்ரஹாம் மாதிரி விசுவாசி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு பாராட்டிட்டு போகிறதுக்காகவா இந்த சம்பவம் அல்லது இந்த சத்தியம்? அது எப்படி முடிக்கிறார் பாருங்க. ரோமர் 4:22 ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இது யாருக்காக? நமக்காக. நம்ம எப்படி தேவனை விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னோடியாக இப்போ யார் இருந்திருக்கிறது? ஆபிரகாம் இருந்திருக்கார். அப்படி ஒரு வேளை நம்ம விசுவாசிட்டோம்னா ஆபிரகாமிற்குள் இருந்து 2 சந்ததி வெளிவரும் சொன்னார் இல்லையா? அந்த 2 சந்ததி வானத்து நட்சத்திரம் போல் இருக்கும், கடற்கரை மணலை போல் இருக்கும். அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மறுபடியும் அதே நூல் பிடிச்ச மாதிரி இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனோம். இப்போ ஆபிரகாம், அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிட்டார், உன் சந்ததியை உன் பின்னாடி ஒரு பெரிய குரூப் வெளியே வருவாங்க, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி. அதில் ஒரு குரூப் வானத்து நட்சத்திரம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்டார் மாதிரி மின்னுவாங்கன்னு அர்த்தம். அவர்கள் வானத்துக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு குரூப்பு இந்த கடற்கரை மணல் மாதிரி. எப்படி கடற்கரை மணல் ஒரு பெரிய கடலையே கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே வரக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டமும் வெளியே வருவாங்க. அதைத்தான் சொல்லும்போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஸோ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமிலிருந்து வருது இல்லையா? இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்? ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், உன் சந்ததியிலிருந்து 2 வகுப்பார் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ ஆபிரகாமுடைய கோர்ஸ் முடியுது. அடுத்தது ஈசாக்கு, ஒரு தெய்வ பக்தி உள்ள மகனாக அவர் பின்னாடி வளர்றார். அவர் வளர்ந்து கொஞ்சம் மேலே வரும்போது தேவன் ஈசாக்க கூப்பிட்டு இப்போ அவர் என்ன சொல்ற பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்க. முதல்ல ஆபிரகாமுக்கு சொல்லும்போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் சொன்னவர் ஈசாக்க கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ண வேண்டும். புரியுதுல? வானத்து நட்சத்திரம் ஆசீர்வாதத்தை மட்டும் ஈசாக்கு கிட்ட சொல்லிட்டார். கடற்கரை மணலை பற்றி ஈசாக்கு கிட்ட பேசவே இல்லை. கவனிக்கிறீங்களா? இது ஆபிரகாமுடைய மகன் தான் நுணுக்கம், ஆசீர்வாதங்கள் அடங்கிய நுணுக்கம். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, அவருடைய டெவலப்மெண்ட் வருது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமிட்ட சொல்லும்போது உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் போலவும் சொன்னவர் ஈசாக்கு கிட்ட சொல்லும்போது வானத்து நட்சத்திரம் மட்டும் சொல்றார். யாக்கோபு கிட்ட சொல்லும்போது பாருங்க, பூமியின் தூள்னா கடற்கரை மணல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமிலிருந்து 2 சந்ததி வெளியே வருவாங்க. அதில் ஈசாக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்ததி ஒரு சந்ததியாக இருக்கும், யாக்கோபிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்ததியாக இருக்கும். அப்போ 2 சந்ததி ஒன்று வானத்து நட்சத்திரம் போல் இருக்கும், இன்னொன்று கடற்கரை மணலை போல் இருக்கும்னு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். இப்போது இதை நம்ம டீட்டெயிலாக உள்ளே போனால் தான் யார் வானத்து நட்சத்திரம்,
யார் கடற்கரை மணலுங்கிறது நமக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு. கவனிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. யாக்கோபுக்கு தேவன் இஸ்ரவேல்னு பேர் வச்சார். புரியுதுங்களா? அப்போது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்து அவர்கள் டெவலப் ஆகும்போது யாக்கோபு என்கிற இஸ்ரேலுடைய பிள்ளைகளாக அவங்க இருந்ததுனால அவர்களுக்கு என்ன பேர் வந்ததுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற பேர் வந்துருச்சு. இது யாருடைய பேர்? யாக்கோபுடைய பேர். தேவன் யாக்கோபுக்கு இஸ்னா மனுஷன், ரானா போராட்டம், ஏல்னா தேவன். தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டவன் என்கிற பேர் தான் இஸ்ராயேல். இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான நேம் அது. இன்றைக்கி இஸ்ராயேல் நாடு இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தான் இப்போ யாக்கோபுலேருந்து வெளியே வந்து நல்லா டெவலப் ஆனாங்க. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு சண்டே கிளாஸ்லேருந்து தெரியும். சத்தியம் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த 12 பேர்த்தில் யோசேப்பு பார்த்தீங்கன்னா யாக்கோபு ரொம்ப ஜாஸ்தி நேசித்தார். யோசேப்பு பென்யமின் ஏன்னா தன் அதிகம் நேசித்த மனைவியின் இடத்துல பிறந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 பேர். அதில் யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்பு மேலே ரொம்ப பிரியம். அவருக்கு யோசேப்புக்கு என்ன பேருன்னு படிச்சிருக்கணும், சொப்பனக்காரன் இல்லையா? அப்போ இவர் அந்த கனவெல்லாம் கண்டார்னெல்லாம் படிச்சிருக்கணும். அதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ போக முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆயிடுச்சு, இவங்க ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் போயிட்டாங்க அண்ணமார்கள். யோசேப்பு தன்னுடைய அண்ணமார்களை பார்க்க போகிறார். ஏற்கனவே அண்ணமார்களுக்கு யோசேப்பு மேலே பொறாமை. ஏன்னா யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறார்னு சொல்லி கடைசியில் என்ன ஆயிடுச்சு, யோசேப்பை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குழியில் இறக்கி 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மேல் ஜனங்களிடத்தில் யோசேப்பை விட்டு போடுறாங்க. யோசேப்பு கெஞ்சிருப்பார் இல்லையா, நான் விட்டுருக்கேன்னான்னு கெஞ்சிருப்பார். ஆனால் அங்கே எதுவும் நடக்கலை. அவரை விற்று போடுறாங்க. கடைசியில் யோசேப்பு என்ன ஆயிட்டார்னா தேவனுடைய திட்டத்தின்படி எகிப்தில் போய் செட்டில் ஆகிறார். எகிப்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும். அந்த போர்த்திபார் நிமித்தமாக அவர் ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலில் ஒரு கனவை ரிவீல் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்வோன் ராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் போய் யோசேப்பு அங்கே செட்டில் ஆகிறார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் நிற்கிறார். பார்வோன் ராஜா சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 வசனம் வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். என்ன சொல்லிட்டு பாருங்க, உன் வாக்கின்படியே நீ என்ன சொல்றியோ அப்படி எல்லாரும் கேட்டு நடக்கணும். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உயர்ந்திருப்பேன், மற்றபடி நீ ரொம்ப பெரியவனாக இருப்பேன் என்று சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு போய் உட்கார்ந்தார். அந்த டைமில் தான் ஆதியாகமத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதான், ரொம்ப பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. அப்போது சொந்த அண்ணமார்களே எகிப்துக்கு உணவு தேடி வர்றாங்க. அப்படி வரும்போது யோசேப்பை பார்த்துடுறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நீண்ட நிகழ்ச்சி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தன்னுடைய அண்ணமார்களை பார்த்துட்டார் யோசேப்பு, அவர் அழுகிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணமார்களெல்லாம் கூட்டி சேர்த்துக்கிறார். அவங்க கூட பயந்துக்கிறாங்க, அவரை வித்துட்டோமே, அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுமே, கொடுமைப்படுத்திட்டுமேன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு தன்னுடைய நல்ல கேரக்டரை அங்கே தேவன் முன்னாடி அங்கே காட்டுறார் பாருங்க. ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 45 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் உங்களை பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதுதாங்க தேவனுடைய திட்டம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வரும்போது அரண்மனையில் போய் ஸ்டாக் இருக்கிற வாங்கணும் இல்லையா, உணவு வாங்குறதுக்கு அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு பர்சன் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு தேவன் பாருங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான்டு யோசேப்பை முன்னாடி கொண்டே வச்சிட்டார். யோசேப்பு அதை சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, தேவன் அதை நன்மையாக முடிச்சிட்டார் பாருங்கள். அப்புறம் யாக்கோபு ஃபேமிலியோட வர வச்சு அவங்களுக்கு தனியாக ஒரு எஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணி கொடுத்து அவர்கள் எகிப்தில் இப்போ என்ன ஆகிறாங்க, வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிங்கிற குரூப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ யாக்கோபோட எகிப்துக்கு வந்த ஜனங்கள் ஒரு 70 பேராக வந்திருக்காங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் 70 பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்தில் டெவலப் ஆக ஆரம்பித்து ஒரு 195 வருஷங்கள் ஆகுது. கவனிங்க, ஒரு 195 வருஷங்கள் ஆகும்போது ஒரு குடும்பமாக வந்த ஜனங்கள் ஒரு தேசமாக பெருகினாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள்.
ஒரு குடும்பமாக வந்தாங்க எகிப்துக்கு. இப்போ ஒரு மகா பெரிய தேசமாக ஆயிட்டாங்களாம். அந்த டைமில் ஒரு எகிப்து கவனிச்சிங்கன்னா யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராஜா வர்றான். அவன் வந்து பயந்துக்கிறான். இப்படி திடீர்னு ஒரு எபிரேய குடும்பம் இப்படி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டுருக்குறாங்க, இவர்களை டெவலப் பண்ண விட்டோம்னா இவர்கள் நம்மையே அடிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா இஸ்ரேல் ஜனங்களை அவன் அடிமைத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப கொடுமை பண்ணுறான். ஸோ இப்படி கொடுமை பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையினால் ரொம்ப பரிதபிக்கிறாங்க. ரொம்ப பரிதபிச்சு தேவனை நோக்கி கெஞ்சல, அவர்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான முறையில் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் யோசேப்பு முன்னாடியே என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் ஒரு பெரிய ராஜா, ஆனால் அந்த ராஜா நிலைமையை தக்க வைக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. தேவனுடைய சத்தியத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த தேசத்தில் குடியிருக்கணும்னு விரும்பினார். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. பாருங்க, அப்போவே சொல்லிட்டார் பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் தேவன் உங்களை சந்திச்சு இது நமக்கு நிரந்தரம் இல்லை, நான் இங்கே ராஜாமா இருந்தால் கூட இது நமக்கு நிரந்தரம் இல்லை, தேவன் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பார், நீங்கள் அங்கே போவீங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா, அப்படி ஒரு வேளை நீங்கள் போகும்போது நான் என்னை இங்கே புதைச்சிருந்தா கூட என்னுடைய எலும்பை எடுத்துகிட்டு போய் கானான் தேசத்தில் புதைங்கன்னார். அதை கரெக்டாக மோசே செஞ்சார். யோசேப்பு எலும்பை எடுத்துகிட்டு போய் கானான் தேசத்தில் போச்சாங்க. அது ஒரு தனி ஹிஸ்ட்ரி, அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்படியாக அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுறான், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து கொண்டு முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, தேவனை நோக்கியில் இவங்களுக்கு இன்னும் தேவனை யாருன்னு தெரியல, அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் அடிமைத்தனத்தினால் முறையிடும் சத்தம் இப்போ தேவ சந்நிதியில் எட்டினதுனால பாருங்கள், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கவனிக்கிறீங்களா? அப்போ அவ்வளவு தூரம் ஜனங்கள் அங்கே கஷ்டப்படும் போது எப்படியாவது ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நினைவு கூர்ந்து எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை வெளியே கொண்டு போய் தான காண்பித்த தேசத்தில் மறுபடியும் அங்கே செட்டில் பண்ணும். அதான் தேவனுடைய திட்டம். அதற்கு இப்போ ஒரு மகா பெரிய லீடர் வேணும், பெரிய லீடர் வேணும். தேவன் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது தான் அந்த எகிப்தில் என்ன சட்டம் போட்டாங்க தெரியுங்களா, எபிரேய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறந்தால் உடனே கொன்னுருங்க. அப்படி ஒரு சட்டம் போட்ட காலப்பகுதியில் தான் அங்கே ஒரு அருமையான அழகான குழந்தை ஒரு தாய்க்கு பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் மோசே. அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து கண்ணில் பார்க்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இதை கொல்றதுக்கு மனசு இல்லை. அதனால் ஒரு சின்ன பெட்டியில் வச்சு அந்த நதியில் கொண்டு போய் விடும் பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் அந்த நடந்த சரித்திரம். குமாரத்தி அங்கே வர்றாங்க, அந்த பெட்டியில் அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உடனே இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு யாராவது ஒரு தாதியை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தாதியை கூப்பிட்டு வந்தது யார் தெரியுங்களா, அந்த குழந்தையுடைய அக்கா. அந்த குழந்தையுடைய அக்கா மிரியாம்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, அந்த அம்மா. அவங்க தான் ரொம்ப தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. உடனே யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா மோசேயினுடைய தாயவே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே அரண்மனையில் இந்த மோசே என்ன செய்கிறார் தெரியுங்களா, ராஜபோகமாக வளர்றார். இதில் என்ன ஆச்சரியம்னா, எந்த எபிரேய குழந்தை பிறந்தா கொள்ளணும்னு சொல்லி எந்த ராஜா சொன்னானோ அந்த ராஜாவுடைய அரண்மனையிலேயே ராஜபோகமாக வளர்ந்தாராம் 40 வருஷம் மோசே. அப்படின்னா அந்த மோசேயுடைய தாய் எப்படி வளர்த்திருப்பாங்க 40 வருஷம்? தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், அந்த வைராக்கியம் எல்லாம் வச்சு தான் வளர்த்துனாங்க. அதே சமயத்தில் மோசே அரண்மனையில் சகல கலைகளையும் கற்று அவர் தேர்றார். கவனிக்கிறீங்களா? சகல கலைகளையும் தற்று தேரும்போது தான் அந்த வைராக்கியம் நிமித்தம் ஒருத்தர் எகிப்தியனை ஒருத்தனை வெட்டிட்டார். பயந்து இப்போ மீதியான் தேசத்துக்கு ஓடுறார். அதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான். மீதியான் தேசத்துக்கு ஓடி தன் மாமனாருடைய ஆடுகளை எல்லாம் அவர் மேய்ச்சிட்டு வர்றார். அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு
அந்த போகிற போதே அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் இவங்களுக்கு தண்ணி கொடுக்காம ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் விரட்டிட்டு மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளுக்கு அங்கே தண்ணீர் காட்டினார். 40 வருஷங்கள் ஆடுகளை மேய்த்து வந்தார். கவனிக்கிறீங்களா? இப்போ மோசேக்கு 80 வருஷம் ஆகுது. 80 வருஷம் ஆகும்போது வனாந்தரத்தில் அவர் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு முச்செடி எரியுது, ஆனால் பஸ்பமாகலை. பக்கத்தில் போய் பார்க்குறாரு, எரியுது ஆனால் பஸ்பமாகலை. நடுவில் ஒரு தேவதூதன் நின்று, நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வா. நல்ல பெரிய சரித்திரம். உடனே மோசே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு 80வது வயசில் வர்றாருங்க மறுபடியும் எகிப்துக்கு. புரியுதுங்களா? அப்போது தேவன் 40 வருஷம் அரண்மனையில் ட்ரைனிங். ஏன்னா அந்த ஜனங்களை ஆர்கனைஸ் பண்ணோம். 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங். ஏன்னா அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தணும். அதுக்காகத்தான் 80 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எவ்வளோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ட்ரைனிங் பாருங்கள் அங்கே மோசேக்கு. இப்போ மோசே பார்வோன் இடத்துல என் ஜனங்களை போக விடு சொல்கிறார். பார்வோன் விட மாட்டேங்கிறார். உடனே 10 வாதைகள் அங்கே நடக்குது. 10வது வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் முடியும் போது அந்த பார்வோன் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விடுறான். தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே எந்த ஜனத்துக்கும் செய்யாத ஒரு அப்நார்மல் கைடன்ஸ் கொடுக்குறார் பாருங்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வனாந்தரத்தில் வரும்பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கடல் முன்னாடி நிற்குது, பின்னாடி பார்வோனுடைய இராணுவம் வந்துட்டுருக்கு. இப்போ தேவன் செங்கடலையே பிளந்து அவர்களை வனாந்தரத்தில் வெட்டாந்தரையில் நடக்க வச்சார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். கவனிக்கிறீங்களா? அவர்களுக்கு சாப்பாடு வேணுங்கிற போய் பயிர் செஞ்சு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே மண்ணா ஒரு மாவு மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மறுபடியும் இடித்து அரைச்சி அப்பமாக சுட்டு சாப்பிட்லாம். எங்கேயும் போய் அவங்க கேட்க வேண்டியதில்லை, பயிர் விளைக்க வேண்டியதில்லை. கறி வேணும்னு ஆசைப்பட்டாங்க, காடைகளை கொடுத்தார். அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி. இப்படியாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் பராமரித்து வந்தார். அதில் இன்னொரு விஷயம் கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பு கொஞ்சம் பாருங்கள். அதில் எகிப்தில் ராம்சேஸுங்கிற பட்டணம் மேலே இருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து வட கிழக்கில் தான் கானான் தேசம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அதில் தான் போயிருக்கணும். வட கிழக்கில் அவங்க போனாங்கன்னா 40 நாளில் கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ட்ரீம் தெற்கில் கூட்டிகிட்டு வரார் பாருங்கள். அந்த படத்தை பாருங்கள். தெற்கில் கூட்டிகிட்டு அந்த ஹோரேப் சீனாய் மலையில் தான் கட்டளைகள் எல்லாம் கொடுத்து மறுபடியும் பாரான் வனாந்தரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க போய் 1 வருஷத்துக்குள்ளே கானான் தேசத்துடைய எல்லைக்கே போயிட்டாங்க. அப்படி அவர்கள் எல்லைக்கே போகும் முன்னாடி சீனாய் மலையில் தேவன் அவங்களை நிறுத்தி அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளை கொடுத்தார். அதை இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பாரு, நான் சொல்றபடி மட்டும் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்து. இதுக்கு அடுத்த வசனம், பூமியெல்லாம் என்னுடையது, ஆனா நீங்க என்னுடைய சொந்த சம்பத்துன்னார். நான் சொல்றபடி மட்டும் கேட்டு நடங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் கற்பனையை வாங்கினாங்க. ஆனால் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நடக்கலை. அதுக்கு ஆதாரமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே மலைக்கு மேலே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே கண்ணுக்குட்டி வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரியும். அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துடைய எல்லைக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்துடைய எல்லையிலிருந்து மோசே 12 பிரதிநிதிகளை கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு 40 நாள் அனுப்பிச்சார். வேவு பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொன்னாங்க. 2 பேர் யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னாங்க. ஆனால் அந்த ஜனங்க பாருங்கள், துர்ச்செய்தி சொன்ன ஜனங்களை கேட்டு பின்னாடியே எகிப்துக்கு போகிறேன்னு நிற்கிறான். அப்புறம்தான் தேவன் சொன்னார், இந்த ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்களா, நாங்கள்லாம் வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்காகவா எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசே ஆரோன்கிட்டலாம் பயங்கரமாக கலகம் பண்ணான். தேவன் சொன்னாரா, சரி வனாந்தரத்தில் சாகிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களா, சரி வனாந்தரத்திலே சாகட்டும்னு சொல்லி அந்த கானான் தேசத்துடைய எல்லையிலிருந்து மறுபடியும் அவங்களுடைய பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருந்து தாங்க 40 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட போதே 40 வருஷம் அல்ல, கானான் தேசத்துக்கே போயிட்டாங்க. அவங்க போய் கானான் தேசத்தை விசுவாசிக்காதனால 40 வருஷம் அவர்கள் சுற்றினாங்க. 40 வருஷம் சுற்றி அந்த 40 வருஷம் முடியும் போது அப்படியே மோவாப் தேசத்தினுடைய எல்லை வழியாக யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து இப்போது
கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. போகும்போது மோசே உயிரோடு இல்லை, அது நமக்கு நல்லா தெரியும். யோசுவா அவர் தான் என்ன பண்ணார்னா போய் கானான் தேசத்தினுடைய அவங்களுடைய கோத்திர அட்டவணைக்கு தகுந்தபடி அவர்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தார். அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நியாயாதிபதி யோசுவா. புரியுதுங்களா? யோசுவா தான் முதல் நியாயாதிபதி. இவர் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. பைபிளில் தான் அதனுடைய அந்த ஹிஸ்ட்ரி. கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ முதல் நியாயாதிபதி யோசுவா. இப்போ நியாயாதிபதிகளுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 450 வருஷங்கள் சில நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணாங்க, போராடினாங்க, அவங்கள சத்துருக்களின் கையிலிருந்து மீட்டாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் பேர் நமக்கு நல்லா தெரியும். கிதியோன், பாராக், சிம்சோன், தெபோராள், எப்தா, இந்த மாதிரி நிறையா முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து அவங்கள கவனிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஜனங்க கொஞ்சம் கூட கீழ்ப்படியலை. நியாயாதிபதிகளின் காலத்தில் எப்படி இருந்தாங்க பாருங்கள். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. அப்படின்னா யாருமே கட்டளை கீழ்ப்படியல. காரணம், எகிப்தில் இவங்க ஏற்கனவே சாத்தான் இவங்களுக்குள்ள தவறான விதையை விதைச்சிட்டான். அந்த விதை இன்னும் தேவன் அவ்வளவு நன்மை செஞ்சு கூட இப்போ பாருங்கள், தேவனை நோக்கி அவங்க பார்க்காம, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்காம இவர்கள் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடியும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய கடைசி நியாயாதிபதி சாமியல் தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் இருக்கும்போது போய் ஜனங்கள் எல்லாம் அவரை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படி? புறஜாதிகளை பார்க்குறாங்க. புறஜாதிகளை ஒரு ராஜாவை உட்கார வச்சு ஜனங்கள் ராஜாவை வணங்குறதும், அவங்களுக்கு தூபம் காட்டுறதும், அவங்கள மேலே உட்கார வச்சு தலையில் தாங்கிறதும். அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆசைப்படுது தெரியுங்களா? எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ராஜா வேணும். எதுக்குங்கன்னு கேட்டால் அவரை நாங்கள் வணங்கணும். பாருங்கள் அவங்களுடைய மென்டாலிட்டி. தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? இதை போய் சாமியல்கிட்ட சொன்னோன்னு சாமியல் தேவன்கிட்ட போய் சொல்லிட்டார். அதுக்கு தேவன் சொல்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். பாருங்க, அவங்க யாரை தள்ளிட்டாங்களா? நான் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு ராஜாவாக இருந்தேன். இப்போ என்னை தள்ளிட்டு வேற ஒரு ராஜா கேட்குறாங்க. சரி, அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா கொடுத்தார். சவுல் 40 வருஷங்கள் அரசாண்டார். அதுக்கப்புறம் தாவீது 40 வருஷங்கள். அதுக்கப்புறம் சாலமோன் 40 வருஷங்கள். ஏன் இந்த ராஜாக்களை தேவன் அனுமதிச்சார் இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னா, இந்த ராஜாக்களை வச்சாவது அவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தார். ஆனால் அந்த ராஜாக்களே திருந்தாமல் விட்டுட்டாங்க. பாருங்க, சவுலுக்கு ஒரு முதல் நல்லா தான் வந்தார், அப்புறம் அவருக்கு ஒரு வேறு ஆவி போயிடுச்சு. தாவீது சிங்கத்தை எல்லாம் கிழிச்சார், கோலியாத்தை ஒரே அடியில் அடித்தார். ஆனால் பத்சேபாலை பார்த்தோன்னா அவருடைய அந்த ஒரு கமாண்ட் போயிடுச்சு. இவர் ஒரு அம்மாவை பார்த்தார், சாலமோன் 1000 அம்மாவை பார்த்துட்டார் இல்லைங்களா? 700 நாட்டு ராணிகள், 300 மறுமணி ஆட்டிகள். தொடக்கத்தில் நல்லா தான் இருந்தார். கடைசியில் தன்னுடைய மனைவிகளுடைய பேச்சை கேட்டு விக்கிரகங்கிற தோப்புளைகளை எல்லாம் கட்டி வச்சிட்டார். ஸோ 3 ராஜாக்களுமே ஒரு ஜென்ரலாக திட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சோரம் போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் 3 பேருமே 12 கோத்திரத்தை ஒட்டு மொத்தமாக வச்சு அரசாண்டுட்டு இருந்தாங்க. தாவீது பின்னாடி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இது இப்போ நான் சொல்ல போகிறது பைபிளுடைய மேஜர் ஹிஸ்ட்ரி. தயவு செய்து இதை நல்லா கவனிச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஹிஸ்ட்ரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ சாலமோனுக்கு அந்த காலத்தில் இந்த 12 கோத்திரம் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு 2ஆக உடஞ்சிருச்சு. கவனிங்க, 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் அது உடஞ்சுது. அந்த 2 கோத்திரம் பார்த்திங்கன்னா யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாக பிரிஞ்சிருச்சு, மிச்ச 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த யோதா பெஞ்சமின் கோத்திரத்தை யூத ராஜ்யம்னு சொல்லுவாங்க. நமக்கு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ராஜாக்கள் புஸ்தகம் எல்லாம் படிச்சிங்கன்னா யூத ராஜ்யம் அப்படின்னாலே அது 2 கோத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மிச்ச 10 கோத்திரத்தை இஸ்ரேல் ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் ராஜ்யம்னு பைபிளில் வசனம் வந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 10 கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். இதுதான் பைபிளுடைய பேசிக். நிறைய பேருக்கு அது இதை உள்ளக்குள்ளே போய் படிச்சிருக்கவே மாட்டான். யூதாவுக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவுக்கு அனுப்பினார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? அங்கே 2 கோத்திரம் இருக்குது, யூதா பெஞ்சமின் கோத்திரம். இஸ்ரேலுக்கு அனுப்பினார்னா அங்கே 10 கோத்திரம் இருக்குது. இப்போது கவனிச்சு பாருங்கள், இந்த 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சோடனே இந்த புறஜாதி நாட்டு அசீரிய நாட்டு ராஜாக்கள் எல்லாம் அதிகமாக 10 கோத்திரத்தின் மேலே சண்டைக்கு வந்தாங்க.
அப்படி ஒரு பெரிய ராஜா ஒருத்தன் வந்தான். அவன் பேர் சல்மனாசர்னு பேர், அசிரிய நாட்டு ராஜா. அவன் வந்து 10 கோத்திரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் அவனுடைய நாட்டில் என்ன பண்ணிட்டான், அப்படியே பரப்ப விட்டுட்டான். புறஜாதிகளோட அந்த 10 கோத்திரம் என்ன ஆகிட்டாங்கன்னா கலந்துருச்சு. மிச்சம் 2 கோத்திரம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அவர்களும் சோரம் போனதுனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா, வடகிழக்கிலிருந்து ஒரு மகா பெரிய பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் அவரை வரவழைத்து என்ன பண்ணிட்டார்னா, இந்த 2 கோத்திரத்தையும் என்ன பண்ணிட்டார்னா எடுத்துட்டார். இஸ்ரேல் தேசத்தை விட்டே இந்த கோத்திரமெல்லாம் வெளியே போயிடுச்சு. அந்த டைமில் தான் சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினார் தங்கத்திலேயே. பாருங்கள், அப்படியே அந்த தங்கத்தை அப்படியே பாவி விட்டார் செவுத்தில். அப்போ நேபுகாத் நேச்சார் வந்து என்ன பண்ணால், அந்த தங்கத்தையெல்லாம் உடைச்சி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக அங்கே தேவாலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்தி, எருசலேம் பட்டணத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி, அங்கே ரொம்ப பலவீனமானவர்கள் எல்லாத்தையும் அவன் பிடிச்சி போயிட்டான். நல்ல புத்திசாலிகள் எல்லாம் பிடிச்சி போயிட்டான். அவனுடைய நாட்டுக்கு போயிட்டான். எங்கே? பாபிலோனுக்கு போயாச்சு. ஸோ அன்னையோட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே அழிந்தது. யார் மூலம் அழிந்ததுன்னு சொல்லி கவனிக்கும் போது, அந்த 2 கோத்திரத்தில் கடைசியாக ஒரு ராஜா வந்தான், செதேக்கியான். அவனுடைய காலத்தில் தான் 3வது படையெடுப்பை அங்கே வரார் நேபுகாத் நேச்சார். ஆக்சுவலாக பாபிலோன்றது நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் மேலே 3 முறை அவர் படையெடுத்து வந்தார். முதல் படையெடுப்பில் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் சிறையிருப்புக்கு போனாங்க. 2வது படையெடுப்பில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு போனார். 3வது படையெடுப்பு தான் இஸ்ரேல் அந்த ஜெருசலேம் பட்டணமே நெருப்பு வச்சு கொளுத்தி எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். சரிங்களா? ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த கடைசியாக அந்த செதேக்கியா ராஜா அவனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்சுவலாக அந்த செதேக்கியா ராஜாவை அப்பாயின்ட் பண்ணதே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் தான். அவன் மறுபடியும் இவருக்கு விரோதமாக கலகம் பண்ணதுனால இப்போ 3வது படையெடுப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜ்யமும் போச்சு. அதனால தான் அந்த செதேக்கியா ராஜாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். எசேக்கியேல் 21:25. இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி, உயர்ந்தவனை தாழ்த்துவேன். பாருங்க, இஸ்ரேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, உன் அக்கிரமத்திற்கு முடிவு காலம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்க, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் இனி உனக்கு அது இல்லைட்டார். 3 முறை ஏன் கவிழ்ப்பேன்னா, 3 முறை படையெடுத்து வந்ததுனால அதை 3 முறை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், உரிமைக்காரர் யாரு? இஸ்ரேலை ஆளக்கூடிய யூத ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் பாருங்கள், அப்போவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து ராஜாவா இந்த பூமியில் வர்ற வரைக்கும் இனி உனக்கு அந்த கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லிட்டார். அப்போவே தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் அங்கே பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்க. 2 நாளாகவும் 36:21 படித்து பார்த்தோம்னா 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ளே போயிட்டாங்க. கவனிங்க, அதுக்கப்புறம் சிறையிருப்பு முடிஞ்சு மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் அங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது, அங்கே பெர்ஷியாவுடைய ராஜா கோரேஸ் ராஜா, அவன் கொஞ்சம் இரக்கமுள்ள ராஜா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களை கொஞ்சம் பேர்த்து நீங்கள் மறுபடியும் திரும்ப போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க, சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சான். சொந்த நாட்டுக்கு இந்த ஜனங்கள் வரும்போது இந்த சொந்த தேசம், தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் இப்போ வேறு யாரோ ஒரு கைக்கு போயிடுச்சு. புறஜாதி ராஜாக்கள் கைக்கு போயிடுச்சு. மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் ஆண்டாங்க, அப்புறம் கிரேக்கர் தேசத்து ராஜாக்கள் ஆண்டாங்க, அதுக்கப்புறம் ரோம ராஜாக்கள் வரும்போது இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த டைமில் தான் இந்த பூமியில் அவர் வந்து மனிதனாக வந்தது. ஸோ இப்போ தேவனுடைய பிளானில் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கு தேவன் நியாயாதிபதிகள் அனுப்பினார், திருந்தலை. தீர்க்கதரிசிகள் அனுப்பினார், திருந்தலை. ராஜாக்களை அனுப்பினார், திருந்தலை. இவர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சோம், அந்த ஜனங்கள் திருந்தலை. அதனால் பரலோகத்தில் இருந்து தேவன் தன்னுடைய திட்டத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம். பாருங்கள், ஏசாயா 6:8. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நம் காரியமாக போவார்னு சொல்லி ஆண்டவர் உரைக்கிற சத்தத்தை கேட்டேன். அப்போ இதோ
அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். வரும்போதே ராஜாவாக வரல, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழான ஒரு நிலைமையில் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் அவர் பிறந்து இந்த ஒரு தாழ்மையான ஒரு பிறப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் உரிமைக்காரர் வரும் மட்டும்னு சொன்னாங்க. உரிமைக்காரர் வந்தார் முதல் வருகையில், உரிமையோடு வரல. கவனிங்க, அதுதான் தீர்க்க தரிசனம். உரிமைக்காரர் வந்தார், ஆனால் உரிமையோடு வரல. பாருங்க, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்கு அது ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அப்படி பிறந்து இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றார். 30வது வயசாகுது. அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வ பக்தியிலிருந்து 30 வயசாகும்போது அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக யோர்தான் நதிக்கு வர்றார். அங்கே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருக்கார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இதோ இவருடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தமெல்லாம் வந்தது. இப்போ ஆண்டவர் அந்த நிமிஷத்திலிருந்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தாரோ அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாராம். மறுபடியும் பாருங்கள், ஆபிரகாமில் ஆரம்பித்த திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ரினிவல் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல்னு சொன்னார். ஆனால் நமக்கு தெரிஞ்ச சந்ததி இஸ்ரேல் ஜனங்க தான். இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? அந்த இஸ்ரேல் ஜனங்க வானத்துக்கு போகிறாங்களா கீழே போகிறாங்களான்னு என்ன தெரியல. ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆபிரகாமிலிருந்து ஒரு சந்ததி வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சந்ததி வானத்துக்கு போகிறாங்களா கீழே போகிறாங்களா தெரியல. இப்போ இதை முன்மொழியருக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த பூமியில் வந்து அவர் சொன்ன முதல் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இவர் ஆரம்பிக்கிறார். பாருங்க, கவனிங்க, முக்கியமாக கவனிக்கலாம். அன்னையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்போ நீங்களே சொல்லுங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்களே, பரலோகம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? மேலே. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து மேலே தானே போனார். அப்படின்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபத்தில் இருக்குன்னா, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன். அது எங்கே இருக்குன்னா வானத்தில். நீங்கள் வானத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தான் தெரியும்னா நட்சத்திரம் தான் தெரியும். அந்த ஸ்டாரில் ஒரு மிடில் சைஸ் ஸ்டார் தான் இந்த சூரியன். இதில் ஒரு சூரியனுக்கே இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி பரலோகத்தில் போய் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒரு வகுப்பார் உன் சந்ததியிலிருந்து வெளியே வருவாங்க. அவங்க எங்கிட்டிருந்து தான் வெளியே வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யம் பாருங்க சமீபித்திருக்கிறது. இப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போகணும்னா சாதாரணமாக வந்தோடனே ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் போயிட முடியாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே பரலோகத்துக்கு போனார் வந்துட்டு. அப்போ அவர் கூட போகணும்னா அவர் பின்னாடி தானே போகணும். அப்போ அவருடைய பின்னாடி போகணும்னா அவங்க எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பார்த்துக்கப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை நல்லா தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. கவனிங்க, இயேசு கிறிஸ்து பின்னாடி ஒருத்தர் வரணும்னா அவன் முதல் தன்னை வெறுத்திருக்கணும். சுயநலம் இல்லாமல் இருக்கணும். சுயநலத்தை வெறுத்த கிறிஸ்தவன் உண்டோ? கவனிக்கிறீங்களா? நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள் தெரியுங்களா? ஒரு ஜோவியில் சொல்கிறது உண்டு, கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு பர்த்டே பேபி யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. அப்போ யாருக்கு துணி எடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு. இப்போ நம்ம யாருக்கு எடுக்கிறோம்? நமக்கு. யாருக்கு கேக்கு செய்யணும்? கிறிஸ்துவுக்கு. கேக்கு செஞ்சு சாப்பிட்றது யார்? நாம். எவ்வளோ பெரிய சுயநலம் பாருங்கள். அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ யாருக்கு செஞ்சிட்ருக்குறோம்? நமக்கு செஞ்சிட்ருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னாடி ஒருத்தர் வரணும்னா தன் சுயநலத்தை வெறுத்துவான். இன்னைக்கு வரைக்கும் சுயநலத்தை வெறுத்து பொதுநலத்தை விரும்புகிற ஜனங்களை இந்த உலகம் என்னைக்குமே போற்றும், என்னைக்குமே போற்றும். அதுக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா எல்லளவும் நம்ம தகுதி இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறோம். ஒரு சிலரை தவிர. இப்போ சொல்கிறார் பாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது.
சிலுவைன்னா நமக்கு தெரியும் இல்லையா, பாடுகள். என்ன பாடு? கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுற பாடு இல்லைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொன்னார், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அசத்தியத்தில் இருந்தாங்க, அவர்களால் அவருக்கு பாடு வந்தது. அதுதான் சிலுவை எடுக்கிறது. இங்கே அப்படியெல்லாம் யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க உலகத்தோட. புரியுதுங்களா? சத்தியத்தை சொல்லணும், அதை நிமித்தம் என்ன அவமானம், என்ன கஷ்டம், என்ன பாடுகள் வந்தாலும் சகிக்கணும். டெய்லியும் அதான் அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இப்படி இருக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி போக முடியும். இப்போது அவருடைய சீஷர்கள் அவர் செலக்ட் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படியே போகிறாரு, பேதுருவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வந்துருங்க என் பின்னாடி வாங்கன்னு எல்லாம் வந்துட்டாங்க. மத்தேயு போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கார், அவர் ஆஃபீஸ்க்கே போயிடுறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் என் பின்னாடி வாண்டார், அவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். வசனம்லாம் படிச்சிருக்கீங்களா? அந்த 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 வலைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்தாங்கன்னு இருக்கும். இதுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது, எப்படி கிறிஸ்து பின்னாடி வந்தாங்க? அது இன்னொரு நாள் வேற ஒரு சப்ஜெக்டில் பார்க்கலாம். எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருந்தவங்க தான். அதுக்கு ஒரு வசனமெல்லாம் பைபிள் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். ஆனால் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. வந்தவங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் கூப்பிட்டோன்னே வந்துட்டோமே, எதுக்கு இவர் பின்னாடி போய்ட்டுருக்குறோம், உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்குறோம், எதுக்குன்னு சரியாக தெரியல. இன்னக்கும் இயேசு கிறிஸ்து பின்னாடி எதுக்கு போகிறோம்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து என்ன கேட்டார் தெரியுங்களா? கவனிங்க, இதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய ஹைலைட்டான பாயிண்ட் தான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்காகவே பேதுரு கேட்டிருக்காரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ போய் யாரோ ஒரு பெரிய போதகர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட பின்னாடி போனீங்களே என்ன கிடைக்கும்னு கேட்பாருங்க. என்ன வேணாலும் கிடைக்கும்பாங்க. கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், கட்டி குணமாகும், இப்படித்தான் சொல்லுவாங்களுடைய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரான்னு பாருங்க. என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க. கவனிக்கலாம், ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே அப்படின்னு ஆரம்பிச்சார். கவனிங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்போ வந்திருக்கிறது ஒரு ஜென்மம், அது 2ஆம் உலகம், மனுஷனாக வந்திருக்கார். மறு ஜென்மம்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ராஜ்யம், அதுதாங்க 3வது உலகம், அதுதான் 3வது உலகம். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3வது உலகம் இந்த பூமியில் சமீபிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இப்போ யாரெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்க ஆசனங்களில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ கிளியராக சொல்லிட்டார். இது தாங்க கிறிஸ்தவருடைய அழைப்பு. இன்றைக்கி நம்ம வாரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே செத்து போகிறது அழைப்பு அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான அழைப்பு என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் உலகம் ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது இன்னைக்கு உண்மையாக சுயநலம் இல்லாமல் யார் அவருடைய பின்னாடி போனாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்தில், யார் எங்கிட்ட சிங்காசனத்தில் உட்காருவாங்க? ராஜாக்களாக உட்கார வைக்கிற போகிறாராம். உலகத்தை அரசாள போகிற ராஜாக்களாக. இதுக்கு தாங்க நமக்கு அழைப்பு. இந்த அழைப்பு இப்படி இருக்குன்னே உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் 98% தெரியல. இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னே தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், மறு ஜென்ம காலத்தில் நான் ராஜாவாக உட்கார்ந்துருக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை நியாயந்திருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உட்காருவீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்ல வரார்? அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, அதுக்கு பெயர் 3ஆம் உலகம். சீக்கிரம் வரப்போகிறது. இந்த 2ஆம் உலகம் வெளியே போக போகிறது. உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு வெளியே இருக்கிற ராஜ்யம் வெளியே போவதாகன்னு தான் அர்த்தம். அப்போ ஏன் இது வெளியே போகுது? இது சாத்தானுடைய ஒரு ராஜ்யம். இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? கவனிச்சு பாருங்க. எல்லாரும் அப்பட்டமான சுயநலவாதிகள். அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை ஜனங்களுக்குள்ள திணிக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா ஜனங்களுக்கும் பயங்கரமான விலைவாசி ஏற்றத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வர்ற காரணமே இந்த சுயநலவாதிகள் இவங்க ஆண்டுட்டு இருக்கிறதுனால. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரும்பொழுது அவருக்கு இப்போ யார் தெரியுங்களா? உலக ஜனங்களை அரசாளருக்கு தேவை சுயநலம் இல்லாத தலைவர்கள் தேவை. அவங்களை எங்கிருந்து எடுக்கிறார்னா கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து. அதுக்கு தாங்க செக் வச்சார். நீ என் பின்னாடி வரணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? சுயநலமாக இந்த பூமியில் வாழக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து என் பின்னாடி வரணும்.
ஸோ கவனிக்கிறீங்களா, இவங்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவா பரலோகத்தில் உட்காரும்போது இவர்கள் போய் அவரோட உட்காருவாங்க. இவங்க தாங்க வானத்து நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவே மகா பெரிய சூரியன், படிச்சிருக்க முடியாது, நீதியின் சூரியன். அவர் கூட போய் உட்கார்றவங்க எல்லாருமே சூரியன் ஆயிடுவாங்க. கிறிஸ்துவோட அரசாட்சியில் உட்கார்றவங்க எல்லாருமே. ஸோ இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூசகமாக சொன்னார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. படிச்சுக்கிறோமா இல்லையா? யோவான் 14:2 வாசிக்கலாம் பாருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்றாரு. இப்படி பர்டிகுலராக அவருடைய சீசர்களை பார்த்து கூப்பிட்டார். அவங்க தான் எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு சன்னிதானத்துக்குள்ளே, அவருடைய போதகத்துக்குள்ளே வந்து இந்த பூமியில் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். சபையில் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். உலகத்தில் சுயநலம் இல்லாமல். நம்ம சபைக்கு வர்றதே சுயநலத்துக்காக தான். சில நன்மைகள் கிடைக்குதுங்கிறனால தான் நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், எனக்கு தேவன் நன்மை செஞ்சார் நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க. நாளைக்கு நன்மை செய்யலைன்னு போயிடுவாங்களா? எந்த நன்மையும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் தான் அவருக்கு தேவை. அதனால தான் இவங்களை பற்றி பைபிள் சொல்லுது, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க. ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். காது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுங்க. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்படின்னா இந்த வானத்து நட்சத்திரம் என்கிற ஒரு நிலைமைக்கு, பரலோக ஆசீர்வாதத்திற்கு, பரலோக ராஜரீகத்திற்கு ஒரு வகுப்பாரை தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிலிருந்து அவர் செலக்ட் பண்ணிட்டார். அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில். ஏன் முதல் வருகையில் ஆரம்பிக்குது? ஆதாம் ஏன் சரியாக, அந்த ஆதாமுக்கு பின்னாடி வந்த ஜனங்கள் ஏன் ஒரு முன்னுதாரணமாக அவங்க வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கலை? ஆதாம் என்கிற முற்பிதா சரியான உதாரணமாக இல்லை. கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பவுல் சொல்லும்போது பிந்தின ஆதாம்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாள போட ராஜாக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பூமியில் வந்து சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து காட்டியிருக்கார். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் ஜனங்களோட ஜனங்களாக நடந்தே போய் தூக்கம் பாருங்கள், தூங்க கூட விடல அவரை. சில நேரத்தில் சாப்பிடல. இப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காமிச்சார். அதனால தான் பேதுரு சொன்னார், அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரியை தாங்க முதல் வருகையில் ஆண்டவர் வச்சார். அந்த மாதிரியில் வந்தவங்க தான் சீசர்கள். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்தாங்க. ஸோ இப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை இப்போ வழிமொழிகிறார் பாருங்க. அப்படின்னா வானத்து நட்சத்திரம்ங்கிறது வானத்துக்குரிய அரசாட்சிக்கு போகக்கூடிய ஒரு வகுப்பார். கடற்கரை மணல்ங்கிறது இந்த பூமிக்குரிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய வகுப்பார். அப்படின்னா 2 கவர்மெண்ட்டு அவருடைய ராஜ்யத்தில் வரப்போகுது. ஒன்று வானத்துக்குரிய கவர்மெண்ட்டு, இன்னொன்று பூலோகத்துக்குரிய அரசாட்சி. இதைத்தான் ஜபத்திலே சொன்னார், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம பாஷையில் சொல்ல போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பரலோகத்தில் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் பூலோகத்தில் இருக்கும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய ராஜாங்கத்திற்குரிய ராஜாக்களாகத்தான் ஒரு சிலரை தேவன் இந்த பூமியில் அழைச்சிருக்கார். இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு மட்டும்தான். கவனிங்க, இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாடம் போகாது, இந்த பாடம் சூட் ஆகாது. இது தேவன் யாரெல்லாம் புரிந்து கொண்டு சுயநலம் இல்லாமல் வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். மற்றவர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், பெல் பட்டனை நீங்கள் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. இது வியாபார நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் அல்ல. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு ராஜாக்களாக வரப்போகிறவர்களுக்கு அழைக்கப்படுகிற சேனல். இது கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. ராஜாக்கள் கொஞ்சம் பேர் தானே, ஒரு ஊருக்கு ஒரு கரெக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி முதல் வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாங்க அதை முதல் போச்சு. அதில் முன்னோடிகள் தாங்க சீசர்கள். அதனால தான் மத்தேயு 10:5 வாசிங்க. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், இப்போ பாருங்க 12 பேர் செலக்ட் பண்ணிட்டாரா. இப்போ இவங்க தான் ராஜாக்களுடைய அஸ்திவார கற்கள். இவங்க தான் இப்போ இவங்களை கூப்பிட்டு, இப்போ நீங்கள் போய் ஜனங்களை செலக்ட் பண்ண போங்க. நீங்கள் போகும்போது புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசிக்காமலும் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் போங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து ஊழியம் பண்ணின இடம் கலிலேயா,
யூதேயா, சமாரியா. இங்கே மேக்சிமம் யூதா பெஞ்சமின் கோத்திரத்தில் தான் அதிகமாக குடியிருந்தாங்க. மிச்ச 10 கோத்திரமெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அதான் ஸ்கேட்டர்டாகி போயிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இங்கே நான் வேலை செஞ்சுட்டேன், இப்போ நீங்கள் போய் அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட போங்க, காணாமல் போனார்கள இஸ்ரேல் ஜனகத்தில் போங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபம்னு பிரசங்கம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா வானத்திற்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அரசாட்சிக்குரிய அந்த அழைப்பு முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் போச்சு. வானத்து நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அழைப்பு போச்சு. ஒரு சிலர் அதில் வந்தாங்க, டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்குள்ளே வரல. புரியுதுங்களா? அந்த அழைப்பு போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த அழைப்புக்குள்ளேயே இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே வேலை செஞ்சு பரலோக ராஜ்யத்தை பற்றி நிறைய ஊமைகள் சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லி பார்த்தார். திருந்தவே இல்லை. கடைசியில் அவரையே சிலுவையில் அடிச்சிட்டான். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறையப்பட்டார். கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் சிலுவையில் இருக்க முன்னாடி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளை. பாருங்கள், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனசார்ந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர் இடத்துல போய் சொன்னார், நீங்கள் வெளியில் போயிடாதீங்க, காணாமல் போன ஆடுகள் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே போய் இந்த அழைப்பை கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய காலத்திற்கு பிறகு அப்போஸ்தலர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போது இதே இஸ்ரேல் ஜனங்களிடத்துல போய் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 13:26. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு பாருங்க, முதல்ல இந்த வசனம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஆவலோட கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதிலேயே 45 வசனம் பாருங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். பாருங்க, ஆப்போசிட்டாக பேசுனாங்க, விரோதிக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. அப்போ இந்த டைமில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடக்குது. அது வரைக்கும் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போச்சு. இப்போ அதை அவங்க விரோதித்து ஜூசித்து அதை பாருங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களே, அந்த எகிப்திலேயே சாத்தான் இவங்களுக்கு விக்கிரக ஆராதனை, அவிசுவாசம், பொறாமை, கொலவெறி எல்லாத்தையும் விதைச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே வந்து நியாயாதிபதிகள் எல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது கூட அவங்க திருந்தவே இல்லை. அன்பே உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் மத்தியில் அன்பு காட்டியும் திருந்தலை. அதனால் சொல்கிறார், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி போயிடும். இப்போது அதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போய் இவங்க சொல்லும்போது அவங்க அதை கேட்காம போனோன்னே அங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. பாருங்கள், பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்திற்கு போகிறோம். அன்னையோடு சரி, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு வந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த புறஜாதிகள் யாருங்க? அது அப்படியே சமாரியாவுக்கு போச்சு, அப்படியே ஆசியாவுக்கு போச்சு, கவனிக்கிறீங்களா? அப்படியே ஐரோப்பாவுக்கு போச்சு, அப்படியே அமெரிக்காவுக்கு போச்சு, அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு போச்சு, அப்படியே ஒரு சுற்றி ரவுண்ட் வண்டி வந்து அப்படியே இந்தியாவுக்கு போச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வந்து நிற்கிதுங்க இந்த அழைப்பு. புரியுதுங்களா? நாமளும் யார் தான்? புறஜாதிகள். புறஜாதியார்னு யாருன்னா அதர் தென் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாதவர்களை வேதம் புறஜாதியார்னு தான் சொல்லும். சரி, இப்போ இந்த புறஜாதியார் அன்னைக்கு போன அழைப்பு இன்னைக்கு நமக்கு வந்தாச்சுங்க. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு இப்போ நமக்கு வந்திருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு. சரி, புறஜாதியார்கிட்ட போனாங்க. புறஜாதியாரும் நல்லா கேட்டாங்களா? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, புறஜாதியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. அதுலேயும் ஒரு நுணுக்கமான வசனம் இருக்கு, யார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்களோ அவங்க விசுவாசிச்சாங்க. அப்படின்னா புறஜாதியார்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாங்களான்னா இல்லை. எப்படி பழைய ஏற்பாட்டில் கோடானு கோடி ஜனங்கள் நிறைய பேர் இருந்த போதும் ஆபிரகாமின் மூலமாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் தனக்கு சொந்த ஜனமாக எப்படி தெரிந்தெடுத்தாரோ, அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த ஜனங்கள் இருந்தாலும்
அதிலிருந்து தனக்கென்று ஒரு ஜனம், அவங்க தான் இந்த புறஜாதி. இப்போ அவங்கள பற்றி படிக்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 15:14. தேவன் புறஜாதிகள் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி. பார்த்தீங்களா? அப்போ தேவன் புறஜாதிகள் நின்று தமது நாமத்திற்கு, இந்த ஒரு நாமத்திற்குரிய ஜனங்களாக இருப்பதற்கு தாங்க இப்போ இந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது. இந்த அழைப்புக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டாங்க. இதே மாதிரி யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் மூலம் சத்தியத்துக்குள்ளே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனல் அதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளிலிருந்து தேவன் அவருடைய நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? இப்போ அவங்களுக்குரிய ஒரு செலெக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, வானத்து நட்சத்திரம்ங்கிறது ஆபிரகாமுடைய சந்ததி தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரேல் ஜனங்க தானே, அவங்களுக்கு தானே அந்த அழைப்பு. சரி, அந்த அழைப்பு வந்துச்சு, அந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ அது யாருக்கு வந்திருக்கு? புறஜாதிகளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்மெல்லாம் புறஜாதிகள் தானே, அப்போ நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தானே இந்த அழைப்புன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நார்மலாக சொல்லிட்டா இல்லைங்க நமக்கும் ஆபிரகாமுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவரு ஒரு முற்பிதான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அழைப்பு நமக்கும் வந்திருக்குது. அப்படிங்கிற போது நாம் ஆபிரகாமுடைய சந்ததியான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 3:8 படித்தோம்னா, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான் இன் பைபிள்னு அர்த்தம். தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி புறஜாதிகள் உள்ள வருவாங்கன்னு தேவனுடைய திட்டம். அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் அதில் 28 யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. கிளியராக சொல்லிட்டார். அப்போ நம்மெல்லாம் விசுவாசத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அதனால தான் கலாத்தியரில் 3:7 வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். விசுவாச மார்க்கத்தார், நம்ம ஒரிஜினலாக மாம்சத்தில் ஆபிரகாம் இருந்து வெளியே வரல. ஆனால் ஆபிரகாம் இருந்து வெளியே வந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கோம். நம்மளாம் யாருங்க? விசுவாச மார்க்கத்தார். ஸோ இந்த ஒரு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இப்போ நமக்கு வந்தாச்சு. அப்படின்னா கடற்கரை மணல்ங்கிறது பூலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்போ யாருக்கு போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போயிடுச்சு. நாம் கீழிருந்து மேலே போகிறோம், அவர்கள் மேல் நிலைமையிலிருந்து கீழே வர்றாங்க. இந்த அழைப்பு தான் இந்த பூமியில் கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த விசுவாச மார்க்கத்தார், இந்த வானத்து நட்சத்திரம் என்கிற வகுப்பாருடைய கூட்டம், தேவன் ஒரு லக்கம் வச்சிருக்கார். அந்த லக்கம் முடிவடைஞ்சிடும், சீக்கிரம் முடிவடையும் போது இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு அழிவு வந்துடும். இந்த அழிவு வரப்போகிறது என்பதை பேதுரு ஏற்கனவே எழுதியிருக்கார் பாருங்கள். போன வாரமே அந்த வசனம் வாசித்தோம். 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த அக்கினிக்கு, அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா, வானம் பூமிங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, அவனுடைய அமைப்பு கொஞ்ச நாள் அழிஞ்சிடும். சரி, இப்படி அழியும் போது நாம் இந்த அழிவிலேயே செத்துருவோமா, இல்லை காப்பாற்றப்பட்டு எங்காவது போயிடுமா? இதற்கு ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுது. எப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். அதைய எப்படி வரப்போகுதுங்கிறத ஒரு நிழலாக நமக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. மத்தேயு 24:37 பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணர்ந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இன்னைக்கு மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவா அன்னைக்கு போய் கொஞ்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணார், அவங்க கேட்கல. அவங்க எப்படி இருந்தாங்க? புசித்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் அப்படி பண்ணி, அதாவது அவங்களுடைய லைஃப்பில் போயிட்டாங்க.
கவனிக்கிறீங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. சீக்கிரம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஸ்தம்பிக்க போகும், அழிந்து போகுங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொரோனாவை அனுமதிச்சார். கொரோனா வந்தது, எல்லாம் ஸ்தம்பிச்சுது. ஜனங்களெல்லாம் பயந்தாங்க, கடவுளை தேடி ஓடினாங்க. ஒரு சிலர் கடவுள் இல்லைன்னாங்க, ஒரு சிலர் கடவுளே எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் மறுபடியும் பழையபடி போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்படி இனிமேல் போகாது. ஒரு மகா பெரிய பேரழிவு இந்த பூமிக்கு திடீர்னு தான் அங்கே வரும். எப்படி நோவா காலத்தில் வந்ததோ அது வரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த படத்தையெல்லாம் பாருங்கள், ஜாலியாக இருக்கிறாங்க. எல்லாம் மாலில் போய் சுற்றுறதும், களியாட்டுகளில் ஈடுபடுறதும், சொந்த பந்தங்கள், கல்யாணங்கள், போக்குவரத்து, நிலங்களை வாங்கிறதும் பிடிக்கிறதும், இந்த மாதிரி பெரிய பெரிய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துகிறதும், இன்னும் 1000 வருஷத்துக்கு நம்மளாம் உயிரோடு இருக்கிறதும், பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதும், பெரிய பெரிய பில்டிங் வாங்குறதும், இந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மகா பெரிய பேரழிவு இந்த பூமியை தாக்கும். அப்படி தாக்கும்போது யாருனாலையும் யாரையும் காப்பாற்ற முடியாத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதைப் போல? முதலாம் உலகம் அழிந்ததைப் போல. அப்போ அங்கே ஒரு அதிசயம் நடந்தது இல்லையா? அந்த முதலாம் உலகம் அழியும் போது தேவனோடு சஞ்சரித்த நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு கப்பலுக்குள்ளே போய் அடுத்த உலகத்துக்கு வெளியே வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுது. அதனால தான் ஏசாயா 57 அதிகாரம் 1 பாருங்க, வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாருங்க, தீங்கு வராததற்கு முன்னே. இது ஆங்கில பைபிளில் பெரிய பெரிய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் அந்த தீங்குங்கிற வார்த்தை டிசாஸ்டர் இருக்கும். ஒரு பேரழிவு இந்த பூமியை தாக்குவதற்கு முன்பாகவே நோவாவுடைய பிள்ளைகள் எப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ளே போய் அடுத்த உலகத்துக்குள்ளே போனாங்களோ, அந்த மாதிரி உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ராஜாக்களாக அடுத்த உலகத்தில் ராஜாவில் போய் அவங்க உட்காருவாங்களாம். ஸோ இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். அதனால தான் அந்த 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டிட்டு கடைசியார் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னு, ஆகையால் பாருங்கள், லூக்கா 21:36 பார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, யார் மாதிரி? நோவா ஃபேமிலி மாதிரி தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படியாக இந்த 2ஆம் உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி முடிவுக்கு வருவதற்கு முன்பாக 3ஆம் உலகத்தின் ராஜாக்கள் இப்போது செலக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதை செலக்ட் ஆகிறதுக்கு இப்போ ஒரு அழைப்பு கொடுக்குற சேனல் தான் இந்த பரலோக ரகசியங்கள் என்கிற இந்த சேனல். இன்னும் நிறைய சேனல்ஸ், நிறைய சகோதரர்களெல்லாம் பேசுகிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நன்றாக கேட்டுறணும். ஸோ இந்த 2 சந்ததி பாருங்கள், வானத்து நட்சத்திரங்கிறது பரலோகத்தில் ராஜாக்களாக உட்காரக்கூடிய அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ளே இப்போ முதல் இஸ்ரேல் ஜனங்கள், அதுக்கப்புறம் புறஜாதிகள் போயிட்டாங்க. கடற்கரை மணலுங்கிறது இந்த பூலோகத்திலே அரசாட்சிக்கு போகிற நிலைமை, அது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆபிரகாமிலிருந்தே 2 சந்ததி வெளியே வந்தாச்சு. இந்த 2 சந்ததி வெளியே வரக்கு தான் 2ஆம் உலகம். 2 சந்ததி வந்துச்சுன்னா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அதுதான் 3ஆவது உலகம். அப்போ 3ஆவது உலகங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் வரணும்னா இந்த 2 சந்ததி டெவலப் ஆகிருக்கணும். அப்படின்னு இன்னும் வரல. என்னென்ன அர்த்தம்? இன்னும் பரலோகத்துக்குரிய சந்ததி இன்னும் கொஞ்சம் பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவர்களை எப்படியாவது உள்ளே இழுக்கணும். அந்த உள்ளே இழுக்கிறதுக்குரிய அந்த அழைப்பு தான் இந்த சத்தியங்கள். புரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து அசட்டை பண்ணிடாதீங்க. அவ்வளோ பெரிய சத்தியங்கள் அடங்கிய விஷயங்கள் இந்த பூமியில் பொக்கிஷங்கள் இருக்குது. அதனால் அந்த அழைப்புக்குள்ளே கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். அதனால தான் பவுலெல்லாம் பின்னாடி வந்த வசனங்கள் படிக்கலாம். அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்யலாம், 2 தீமோத்தேயுவில் இருக்கும். அப்போ அவரோட பாடுகளை யாராக சகிக்கிறாங்களோ அவங்களாம் ஆளுகை. எங்கே? ராஜ்யத்தில். எந்த ராஜ்யம்? 3ஆம் உலகம். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜா வருவார். அப்போ அவரோட ராஜாக்களாக இருப்பான். அந்த ராஜாக்குடைய அழைப்புக்குள்ளே தான் வந்திருக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ராஜாக்களாக வந்திருக்கிறவங்களுக்கு ராஜாங்க ரகசியம் தெரியணும் இல்லையா? அந்த ராஜாங்க ரகசியம்தான் இனி வரப்போகிற 60 வாரங்கள் தொடர்ந்து அந்த ராஜாங்க ரகசியம் பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படும். நம்ம கேட்கலாம், கேட்டுட்டு ராஜாக்களாக போகலாம். இனி அடுத்த வாரம் பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிறது. இனி அடுத்தது என்ன? 3ஆம் உலகம் ராஜ்யம் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலான்னா, இது வரைக்கும் பார்த்தது இப்போ நடந்துட்டுருக்கிறது. இனிமேல் பார்க்க போகிறது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும்
அடுத்த வாரம் வாங்க பார்க்கலாம். தேவனுடைய கவர்மெண்ட் இந்த பூமியில் வந்தால் அது எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.